ஸ்ரீ குருப்பியோ நமக்கு குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது தாராபலன். தாராபலன் இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக நம்ம இது பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம இயக்கிறதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அது பிறகு பார்த்துறோம் இந்திய நாள் இயங்குகிற நட்சத்திரமோ நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனை நட்சத்திரமாக வருது, அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் தினமும் ஏற்படும், என்ன மாதிரி நம்ம குணநலன்கள் இருக்கும், அசுப பலன் தருமா, இந்த நட்சத்திரம் அசுப பலன் தரக்கூடிய நட்சத்திரமா சுப பலன் தரக்கூடிய நட்சத்திரமான்றத தெரிஞ்சுக்கிட்டு, சுப பலன் தரக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் நம்ம சுப காரியங்கள், நம்ம ஒரு புதிய முயற்சிகள், தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இரண்டாவது வருமானம் பார்க்குறது, அது மாதிரி எல்லா விஷயமும் அந்த தாரையில் செய்யலாம், அந்த நட்சத்திர அன்னைக்கு செய்யலாம். இல்லை அசுப பலன் தரக்கூடிய நட்சத்திர காலங்களில் தினசரி செய்கிற வேலை மட்டும் செய்யணும். முன்னெச்சரிக்கை நடக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையாக அது அணுகணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரல, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா பராபர வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, ஜூன் 3/6/2026. திதி திருதிய திதி. இன்று முழுவதும் போராட நட்சத்திரம். போராட நட்சத்திரம் பார்க்கும்போது ஜென்மதாரிகள் பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரிகள். ஜென்மதாரன் பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, மனக்குழப்பத்தோடு இருப்போம், சோம்பேறித்தனத்தோடு இருப்போம், பதற்றத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய செயல்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன இது மாதிரி இருந்தால் கூட நம்ம என்ன விஷயங்கள்லாம் இதில் செஞ்சால் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்படி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம், பரிகார பொருள் செய்யலாம், சொத்து வாங்கிறது, பத்திரப்பதிவு செய்கிறது, முதலாக வேலைக்கு போகிறது, இந்த புதிய முயற்சிலாம் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம் பண்ணுது, ஸ்ரீபுருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்து, முடிவெட்டுதல், ஷேவிங் பண்ணிக்கிறது, மருந்து முதலாக ஒரு இதுக்கு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறது, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்த பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை. சம்பத்து தாரை போது அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை. சம்பத்து தாரை போது அன்னைக்கு பொருள் வரவு உண்டாகும், காரிய சித்தி உண்டாகும், சுபகாரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியது, செயல்கள்லாம் பண்ணலாம் இந்த தாரையில். இதில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்குறது, பேங்க்கில் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதில் செய்யலாம். வெளிநாடு செல்லுதல், புதிய தொழில் தொடங்குதல், இல்லை சுபகாரியங்களும் இதெல்லாம் செய்யலாம். இது சாதகமான தாரை தான். அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்து தாரை. விபத்து தாரைன்னு பார்க்கும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்து தாரை. விபத்து தாரைன்னு பார்க்கும்போது நம்ம எண்ணங்கள் கோபம் ஏற்படும். கோபத்தால் காரிய இழப்புகள், வாய்ப்புகளை தவற வர்றது, மனக்குழப்பமான சூழ்நிலை, வீண் அலைச்சல், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த விபத்து தாரையில் சுப காரியங்கள் அனைத்தையும் தவிர்த்திடணும். தினசரி செய்யக்கூடிய வேலைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செய்யணும், நிதானமாக செய்யணும், யோசிச்சு பண்ணணும். 1க்கு 2 டைம் யோசிச்சு பண்ணணும். அப்போ தான் நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அந்த நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை நம்ம தவிர்க்கலாம். பொருள் வெளிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத விபத்துகள், மற்ற கவனச்சிதறல்கள், மற்ற பார்த்திங்கன்னா அந்த விபத்து ஏற்பட்டால் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனம் இயக்குவது, இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயம். அதனால் விபத்து தாரையில் இதெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரை. சேமதாரைன்னு பார்க்கும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரைன்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். வீடு, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தலாம். திருப்பி ஃபுல்லாக அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருப்பவர்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம். அந்த டைமில் பாதியில் நின்ற கட்டிட பணிகளை துவக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுபகாரியங்களாக எல்லாமே நல்லா செய்யலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். தொழில் தொடங்குறது, ஒரு தொழில் சம்மந்தமான நிமித்த மாத்திரை பார்க்குறது, ஒரு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அடுத்து பார்த்தா பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைங்கும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குமா, நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல் உண்டாகும், மன தடுமாற்றம் உண்டாகும், முடிவெடுப்பதில் சிக்கல் இருக்கும், தடை தாமதம் உண்டாகும்.
இது மாதிரி விஷயங்கள் நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது நம்ம சுபகாரியங்கள்லாம் தவிர்த்துடணும். சுபகாரியம் செஞ்சோம்னா அப்போ வந்து அது தேவையில்லாமல் பிரச்சனைகள் உண்டாகும். அதில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் சுபகாரியங்களை தவிர்த்துடணும் பிரத்யேக தரையில். இதில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் கற்றுக்கலாம், யோகா போன்ற இது கற்றுக்கலாம். இதில் வந்து செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கக்கூடாது, தொழில் புதுசாக தொடங்கக்கூடாது, புதிய தொழில் ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்க தொழிலில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி தினசரி வேலையாக இன்றைக்கி இருக்க வேலையை இன்றைக்கி செஞ்சிடணும், அவ்வளோதான். இதுக்கு இன்றைக்கி போய் புதுசாக ஒரு ஆர்டர் வாங்குறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நிலம், வாகனம், வண்டி அதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இதெல்லாம் வாங்கக்கூடாது. இதில் வந்து புதிய முயற்சிகள், சுப காரியங்கள்லாம் தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை கவனத்தோடு செய்யணும். இதுதான் என்னோடய இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரை. சாதகதாரைன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரி. சாதகதாரின்னு பார்க்கும்போது எண்ணங்கள் ஈடேறுதல், புதிய முயற்சிகள் கைகூடுதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுதல், இந்த மாதிரி நம்மளுக்கு காரிய அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த சாதகதாரிகள் நம்ம புதிய முயற்சிகள் பண்ணலாம், தொழில் தொடங்கிறது பண்ணலாம், புதிய போட்டித் தேர்வில் கலந்துக்கலாம், ஒரு புதிய போட்டித் தேர்வுக்கு மனு போடுறது, அரசு வேலைக்கு மனு போடுதல், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புதிய முயற்சிகள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். புதுசாக தொழில் தொடங்குறது ஒரு வருமானம் தான் வருது நம்மளுக்கு, வருமானம் பத்தலை, நம்ம 2வது ஒரு வருமானத்தை நோக்கி போகிறோன்னா அப்போ இந்த தாரையில் முயற்சி எடுக்கலாம். புதிய தொழிலோ புதிய வேலைக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பு அது மாதிரி, இல்லை புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறோம், அதெல்லாம் வந்து இதில் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரி. வதைதாரின்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரி. வதைதாரின்னு பார்க்கும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, உடல் சோர்வாக இருக்கும், மனதில் வந்து இனம் புரியாத கவலை இருக்கும், ஒரு பணிகள் செய்கிறதுல வந்து நாட்டம் இல்லாமல் இருக்கும், ஒரு ஆர்வமே வராது. அந்த மாதிரி மனநிலை தான் நம்ம இருக்கோம். இந்த டைமில் சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்க்கணும். தவிர்த்துட்டு தினசரி செய்யக்கூடிய வேலைகளை கவனமாகவும் முன்னெச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு போக போகிறோம், இந்த இடத்துக்கு இப்படி வர போகிறோம், இது பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே யூகிச்சு வச்சுக்கிட்டு அதன் பிரகாரம் செயல்படணும். நீங்கள் எதிர்பார்க்காரம் போயிட்டு இப்போ இந்த டைமுக்கு இந்த பஸ்ஸுக்கு போகலான்னு நினச்சி போவீங்க, கரெக்டாக அந்த பஸ் மிஸ் ஆகிடும், இல்லை வராமல் போயிடும், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இந்த பஸ்ஸு வரலன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த பஸ் எப்போ, எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சுட்டு செய்யணும். அதுதான் இதனுடைய இது. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக மருத்துவ பரிசோதனை பண்ணக்கூடாது, யாரு கூட வாக்குவாதங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, வீண் வம்பு வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, அனைத்து சுபகாரியங்களும் தவிர்த்திடணும், தினசரி வேலைகளை கவனத்தோடு செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. மைத்திரதாரின்னு பார்க்கும்போது இது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரும். இது வந்து சந்திராஷ்டம நட்சத்திரன்றதுனால இதில் வந்து சுபகாரியங்களை செய்கிறதுக்கு தவிர்த்துருவாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட மற்ற வேலைகள்லாம் முயற்சி எடுக்கலாம். ஒரு திருமணமாக மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், நகை எடுக்கலாம், துணி எடுக்கலாம், இல்லை உடனுக்கு போய் பத்திரிக்கை வைக்கலாம், குலதெய்வம் சாமி கும்பிடலாம், அந்த மாதிரி அது கல்யாணம் மற்ற எல்லா சுப நிகழ்ச்சிகள்லாம் அது முன்னாடி சுபகாரிய நிகழ்ச்சி செய்யறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் செய்யலாம். நட்பு வட்டம் விரிவடையும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல தாரை தான். இதில் வந்து எல்லா முயற்சிகளும் செய்யலாம். மெயினாக அந்த கல்யாணம் அது மாதிரி மெயினான நிகழ்ச்சிகள் வந்து செய்யக்கூடாது. அது சம்மந்தமான எல்லா நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரின் போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் பரம மைத்திரதாரி. அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது. அனைத்து விவகாரங்களும் செய்யலாம். புதுசாக வந்து இடம் வாங்கிறது, மனம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடக்கிறது, வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள் எல்லாம் பண்ணலாம். திருமணத்து நகை வாங்கிறது, புடவை எடுக்கிறது, தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகள் எடுக்கிறது எல்லாம் பண்ணலாம். அனைத்து சுபகாரியங்களுக்கும் வெற்றி தரும். இந்த நட்சத்திர பலன் போகிறது தினமும் நம்மளுடைய நாளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்,
எப்படி அதை நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.